வக்கீலுக்கு பணம் கொடுக்கறதுக்கு அண்ணன் தம்பி 2 பேரும் போட்டி போடுறீங்களா? அந்த மரத்தோட நீளம் அகலம் என்ன? 55 அடி நீளம் 3 அடி அகலம். என்ன விலை மதிப்பு? 200 ரூபாய் மதிப்பு இருக்குங்க. ஐயா 200 ரூபாய் மதிக்கக்கூடிய ஒரு இடத்துக்காக 5000 10,000 செலவழித்து வந்திருக்கீங்களே, இது ரெண்டையும் ஒன்னா சேர்த்தா எவ்வளவு பெரிய நிலத்தை வாங்க? இப்படித்தான் காரணம் பொறாத காரியத்துக்காக போட்டி போட்டுக்கிட்டு கோர்ட்டுக்கு போறது, ஆயிரக்கணக்கில் செலவழிக்கிறது, தன் குடும்பத்தை பிச்சை எடுக்கிறதுக்கு பெருமை நிறுத்தது. 1000 இருந்தாலும் அண்ணன் தம்பிங்கிற உறவு பாசம் இருந்தா உங்க 2 பேர் வயலுக்கு மத்தியில ஒரு வரப்பு இருக்குமா? இருக்கலாமா? நீங்க சொல்றது நியாயம். ஏதோ பெண்டாட்டி பேச்சு கேட்டதும் கொஞ்சம் சூடு வந்துருச்சு. நான் இப்பயே போய் வேலையா வரப்பே எடுத்துறேன். அண்ணே நாம இனிமே ஒற்றுமையா இருப்போம். ஆமா தம்பி, நானும் அப்படித்தான். ஐயா நீங்க ரொம்ப நல்லா இருக்கு. அந்த வயலை எவ்வளவு வாங்கினீங்கன்னு சொன்னீங்க? 5000 ரூபாய் வாங்க தம்பி. ஒரு தடவை இங்க வந்து போகணும்னா உங்களுக்கு எவ்வளவு செலவாகுது? பஸ்ஸுக்கு வந்துட்டு போக சாப்பாடு காபி டிபன் 100 ரூபாய் ஆகும் தம்பி. ஒரு தடவைக்கு 100 ரூபாய் ஆகுது. 30 வாய்தா வரும். 3000 ரூபாய் செலவாகும். வக்கீல் ஃபீஸே 2000 ரூபாய். ரோட் செலவு அது ஒரு 1000 ரூபாய் ஆகும். மீனா உடல் அலைச்சல் வேற. 5000 ரூபாய் வயலுக்கு 6000 ரூபாய் செலவு பண்ண போறீங்களா? வரப்புக்காக வயலை வித்து வக்கீலுக்கும் வாய்தாவுக்கும் கொடுக்க வேண்டியது வரும். 2 பேரும் சமாதானமா போனீங்கன்னா வயலும் வரப்பும் மிஞ்சும். யோசிச்சு பாருங்க தம்பி. புத்தில உரைக்கிற மாதிரி நல்லா சொன்னீங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறோம் ஐயா. டப்பாடா நீ பண்ண சேதாரத்துக்கெல்லாம் 15,000 அபராதம் கட்டிட்டு போ. 15,000? அட ஏங்க நீங்க வேற பீடி வாங்கவே 15 நிமிஷம் இல்லாம பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். 15,000 ஆச்சே. அபராதத்தை சங்கத்துல இருந்து எடுத்து கட்டு. சங்கமே அபராதத்துல ஓடிக்கிட்டு இருக்கு.